வேலை செய்ய எந்திரிக்கிறேனா வேடிக்கை பார்க்க எந்திரிக்கிறேனான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. டெய்லி இதே பொழப்பா போச்சு. காலையில் அவங்கவுங்க அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் அதை விட்டுட்டு வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அந்த டைமிங்க்கு எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுவேன். கொஞ்சம் சீக்கிரமாக தானே எந்திரிச்சிக்கிறேன். அதனால் அந்த சூரிய உதயம் வந்துருச்சா, ஆரஞ்சு கலரில் இருக்குதான்ட்டு போயிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பேன். வெளியே தானே அடுப்பு இருக்குது, உள்ளே தானே கேஸ் அடுப்பு, உள்ளே வெளியே நடந்துகிட்டே தான் இருப்பேன். அந்த கேப்பில் போயிட்டு ஒரு 2 நிமிஷமாவது நின்று ரசிச்சுட்டு வருவேன். என் கணவரை ரசிக்கிறனோ இல்லையே, அந்த சூரிய உதயத்தை டெய்லி நான் ரசிக்கிறேன். அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு வந்தாச்சு. சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்குள்ளே உலக்காஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி என்ன அதிசயம்னு தெரில, அந்த அடுப்பு கொஞ்சம் வெளியும் வரல, கடன்னு எரிஞ்சாயிடுச்சு. சீக்கிரமாக உலக்காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு உள்ளே வந்துட்டேன். முந்தா நேற்று க்ளீன் பண்ணி வச்ச கீரை வந்து இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 நாள் ஆயிடுச்சா, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன். நேற்று சந்தைக்கே போகவே இல்லை. எப்போவுமே சண்டே ஆனால் தான் மார்க்கெட்டு, நேற்று போகவே இல்லை. சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு 2 நாள் ஒரு புதன்கிழமை கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காய்கறிகளே வச்சுட்டேன். செடியில் இருந்த சுண்டைக்காயை பிச்சு போட்டு சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டேன். குழம்பு மாதிரி வச்சா லாஸ்ட்டாக சுண்டிருச்சு, ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வந்துருச்சு. அப்புறம் கார்னில் வந்து சாலட் செஞ்சு கொடுத்தேன். ஸ்வீட் கார்ன் இது நல்லாயிருக்கும். தக்காளி, வெங்காயம், இந்த பெப்பர் இதெல்லாம் தூளுங்கள்லாம் போட்டு கார்ன் சாலட் செஞ்சு மாங்காய் வந்து சைடிஷ் மாதிரி கொடுத்துட்டேன்.